வந்து டே 2 இன் முதுமலை. டே 1 என்ன பண்ணியிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங் வந்து மசனக்குடியில் ஜீப் சஃபாரி போயிருந்தோம். அப்போ வந்து எங்களால் பெருசாக எந்த அனிமல்ஸுமே ஸ்பாட் பண்ண முடியல. எலிஃபேண்ட் கூட இன்ஃபேக்ட் ஸ்பாட் பண்ண முடியல. ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் ஹாஃப் என்ன பண்ணியிருந்தோம்னா, தெப்பக்காடில் வந்து எலிஃபேண்ட் ஃபீடிங் கேம்ப் வந்து விசிட் பண்ணியிருந்தோம். இதுதான் நேற்றுக்கு கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி டே 2 என்ன பிளான் இருந்ததுன்னா, ஃபஸ்ட்டு பந்திப்பூர் டைகர் ரிசர்வில் வந்து ஜீப் சஃபாரி போகலான்ட்டு. பட் இப்போ ரீசெண்டாக வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்களாம் டெம்ப்ரரியாக. ஏன் ரீசன் பார்த்திங்கன்னா, ஒரு 3-4 டேஸ் பேக் வந்து புலி ஏதோ அடிச்சிருக்கு. ஸோ இதுதான் வந்து எங்கள் ஜீப் சஃபாரி அண்ணா சொல்லியிருந்தாங்க. அதனால டெம்ப்ரரியாக அது க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இப்போதைக்கு பந்திப்பூர் பிளான் வந்து டோட்டலி கேன்சல். அவங்களுமே அலோவ் பண்ணுறதில்ல. ஸோ இன்றைக்கி என்ன ஆல்டர்னேட்டிவ் பிளான் வச்சுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நேற்றுக்கு நாங்கள் போனோம்ல ஒரு சஃபாரி, அதே பிளேஸ்க்கு வந்து காரில் போகலான்ட்டு. ஜீப் இந்த வாட்டி ஹையர் பண்ணல, காரில் தான் போகிறோம். அங்கே நிறைய பேர் கார்லலாம் வந்து போவாங்க. ஒரு சில பேர் தான் வந்து ஜீப் ஹையர் பண்ணிப்பாங்க. ஸோ நாங்கள் ஹையர் பண்ணியிருந்தோம் நேற்று. இன்றைக்கி வந்து கார்லேயே போய் பார்க்கலாம், ஏதாவது ஸ்பாட் பண்ண முடியுமா அப்படின்ட்டு தான் போயிட்டுருக்கோம். குட் மார்னிங் தங்கம். சரி தாச்சுக்கோ. நேற்றுலாம் அட்லீஸ்ட் இந்த நேரத்துக்கு ஒரு 4-5 யானையாவது பார்த்தோம். சுத்தம் வந்த அன்னைக்கு அந்த எலிஃபென்ட்ல நிறைய பார்த்தோம் பாரு. அப்ப நினைச்சிட்டேன் இந்த ஏரியால இப்படிதான் இருக்கும், ஈவினிங் போனா வர பார்க்கலாம் அப்படின்னு. ஆமா, நம்ம என்ட்ரி ஆகுறப்போ பார்த்தோம்னா சன்செட் டைம் கிட்ட என்ட்ரு ஆனோம்ல, ஒரு 5:30 கிராஸ் பண்ணி எல்லாம் போச்சு. இப்போ சுத்தம் எதுவுமே இல்லை. நான் அப்படிதான் நினைச்சேன், இந்த டைமுக்குலாம் வந்தா இருக்கும், இந்த டைமுக்குலாம் வந்தா இருக்கும். ஆனா இப்போ நம்ம நேற்றுக்கு வெளில போனோம்ல, அப்போ டீ கடையில் உட்காந்து டீ குடிச்சிட்டு இருந்தப்போ வந்து நிறைய பசங்க இங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ண பசங்கள்லாம் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்க சொன்னது என்னன்னா, அந்த 5:36க்கு வந்து யூஸ்வலாக எலிஃபெண்ட் வெளில வர டைம் கொஞ்சம் அப்படி இப்படி ரோட் கிராஸ் பண்ணோம், தண்ணி குடிக்க வரும், ஸோ நிறைய விட்னஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்களும் பேசிக்கிட்டாங்க. ஆனால் இதெல்லாம் நம்ம பிளான் பண்ணி அன்றைக்கி ட்ரைவ் பண்ணிட்டு வரல. நம்ம வந்த நேரம் கரெக்டாக எலிஃபெண்ட்ஸ்லாம் வெளில வந்திருக்கிற நேரம்னு நினைக்கிறேன். நம்ம வந்து அந்த கர்நாடகா பார்டர் டு தமிழ்நாடு பார்டர் வரப்போலேருந்தே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தோம் எலிஃபெண்ட் ஸ்பாட் பண்ணுறது. நிறைய ஸ்பாட் பண்ணோம்ல, நம்ம ரெசார்ட் போய் ஸ்டே பண்றவங்களே வளர்க்குற யானை, கழுத்தெல்லாம் மணி கட்டியிருந்தாங்க, ஒரு சிலதெல்லாம் காட்டு யானை. ஆமா, நிறைய பார்த்தோம். ஹாய் ஹாய். அந்த மரத்துக்கிட்ட தானே இருக்கு கரடி. ஆமா ஆமா. ஜீப் சஃபாரி போல் இன்றைக்கி நாங்கள் கார்லேயே சஃபாரி போனோம். அப்பயுமே வந்து எந்த வைல்டு அனிமல்ஸுமே பார்க்கல, எக்ஸப்ட் தட் கரடி. அதை வந்து பியர் தான் சொல்லுவாங்களா இல்லை வேறு ஏதாவது பேர் இருக்கான்னு எனக்கு தெரியல. ஸோ அந்த கரடி ஒன்று பார்த்தோம். அதை தவிர மான், மயில் அவ்வளோதான் பார்த்தோம். குரங்கு கொஞ்சம் பார்த்தோம். யானையோ இல்லை புலியோ பார்க்க முடியல. சரி, அந்த பிளான் வந்து ட்ராப் பண்ணிவிட்டு இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோன்னா, ஊட்டி பைன் ஃபாரஸ்ட் போயிட்டுருக்கோம். ஊட்டி வந்துட்டோம், ஊட்டி டீ குடிக்க போறோம். ஏ நாம வந்து மேகியும் பட்டர் ஆம்லெட்டும் சாப்பிடுவோம்.
போகலாம். போதும் துரு, இங்கே பாரு, போதும், இதெல்லாம் எடுத்தது போதும்டா. நான் இங்கேருந்து நீ தெரியற, அங்கேருந்து நான் தெரியுறேன். வெல்கம் பேக் டு மை சேனல். வாங்க நம்ம டிராவல் பண்ணலாம். எங்க இருக்கோம்? யாரு கார் ஓட்டுறாங்களா? இப்போ நம்ம ஊட்டியில இருக்கோம். சொல்லு. இப்போ நம்ம ஊட்டியில இருக்கோம். சாப்பிட்டீங்களா எல்லாரும்? கேளு. நீ சாப்பிட்டமா? மத்தவங்க எல்லாம் சாப்பிட்டாங்களான்னு கேளு. என்னென்ன பார்த்த? யானை பாத்தியா? யாயு காட்டு, யாயு காட்டு. போ போ, நீ தான் காட்டணும். நீ தான் யாயு வீடியோ எடுக்கணும். நாங்க வந்து ஒரு சூப்பரான வியூ பாயிண்ட்ல டீ குடிக்க வந்திருக்கோம். காட்டாடு வந்து நம்மளோட டீ குடிக்க போறேன். ஹாய், இப்போ நான் வந்து ஒரு ஊட்டியோட லோக்கல் ஐட்டம் மாறி இந்த டீ எஸ்டேட்டில் வந்து போஸ்ட் கொடுக்க போகிறேன். வாங்க பார்க்கலாம். டீ எஸ்டேட்டில் டீ பறிக்க மாட்டியா? போஸ்ட் தான் குடிப்பியா? டீ பறிச்சா அவ்வளோதான், ஓனர் வந்து பிடிச்சி. இதுனா எஸ்டேட்டில் வந்து ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்துகிட்டு வெளில நாங்கள் இப்போ ஃப்ரெஷ் கேரட்ஸ் வாங்கி சாப்பிட போகிறோம். வாங்க. எவ்வளோப்பா? 150 ரூபா இருக்கு. 150? ஒரு கட்டு 50 ரூபாயா? சரி, ஒன்று கொடுப்பா. ஓகேவா? கடி நல்லா இருக்கா? சூப்பர் ஸ்வீட்டா இருக்குல்ல? நல்லா சில்லுன்னு இருக்கு. சாப்பிட சூப்பரா இருக்கு. ஆமா, டெசர்ட் மாதிரி இருக்கு. மாமா ஆமா தங்க நல்லா என்ஜாய் பண்ணிட்டு சன்செட் டைமில் கிளம்பிட்டோம். அப்போ தான் கரெக்டாக நைட்டுக்குள்ளே ரீச் பண்ண முடியும் எங்கள் ரெசார்ட்டுக்கு. ஹாய், இன்னைக்கு டே 3. இன்றைக்கி நாங்கள் வந்து முதுமலையில் ரூம் செக் அவுட் பண்ணிவிட்டு நேராக எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மைசூர் வந்திருக்கோம். இது வந்து ஒரு சடன் பிளான் தான். ஓகே, சென்னைக்கு நாங்கள் போகிற ரூட் பார்த்திங்கன்னா இந்த வழியாக தான் காமிச்சிது, மைசூர் டு பெங்களூர் ரூட். ஸோ ஓகே, மைசூரில் வந்து ஒரு குட்டி ஹால்ட் போட்டு இன்றைக்கி ஒரு நாள் ஸ்டே பண்ணிவிட்டு நாளைக்கு கிளம்பலான்ற பிளானில் இருக்கோம். ஸோ இங்கே இருக்கும்போது என்ன எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்றது தான் பார்த்துட்ருக்கோம். இப்போ வந்து நாங்கள் ஒரு 4 o'clock ஆகுது. ஸோ இப்போ நாங்கள் வந்து மைசூர் மகாராஜா பேலஸ் போயிட்டுருக்கோம். ஒரு லாங் வீக்கெண்டில் இந்த மாதிரி ஒரு ஃபேமஸான பிளேஸ் போகணும்னு நினச்சது பெரிய தப்பாக போச்சு. கார் பார்க்கிங்குமே ஃபுல்லாக க்ரௌடடாக இருந்தது. ஒரு வழியாக ஸ்பேஸ் கிடச்சி காரை விட்டுட்டு சரி உள்ளே போகலான்னு டிக்கெட்டுக்கு போய் லைனில் நின்னா அங்கே அவ்வளோ பெரிய க்யூ.
சரி இவ்வளோ தூரம் வந்துட்டோம், என்ன தான் இருக்குன்னு பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்ட்டு டிக்கெட்டும் வெயிட் பண்ணி வாங்கிட்டு உள்ளே போனோம். எல்லா இடமுமே செம்ம க்ரௌடு. அப்புறம் எப்படியோ உள்ளே போயிட்டோங்க. உள்ளே போனால் ஒரு பிளேஸை நம்ம நிதானமாக பார்க்குற மாதிரி, ஒரு மியூசியம் பார்க்குற மாதிரி ஃபீல்லாம் இல்லவே இல்லை. பிடிச்சி கோவிலில் தள்ளுற மாதிரி அவ்வளோ க்ரௌடு தள்ளிகிட்டே இருக்காங்க. இதெல்லாம் செட்டே ஆகாது ஒரு குழந்தைய வச்சுட்டு அப்படின்னு சொல்லி நாங்கள் வெளில வந்துட்டு வெளில உட்காந்து பீஸ்ஃபுல்லாக அழகாக பார்த்துட்டு இருந்தோம். பேலஸை ஒரு டைமிங்கில் பார்க்குறப்போ ஒரு மாதிரி அழகாக தெரிஞ்சுது. சன்செட்க்கு அப்புறம், அதுக்கப்புறம் சன்செட் டைமில், அப்புறம் நைட்டு ஒரு வைப்பில் வந்து அவ்வளோ அழகாக இருந்தது. நாங்கள் பண்ண ஒரே மிஸ்டேக் இந்த க்ரௌடில் போனது தான். கண்டிப்பாக இன்னொரு வாட்டி அந்த சைட் போனோன்னா கண்டிப்பாக லீஷராக பார்த்துட்டு வருவோம். டூரிஸ்ட் அட்ராக்ஷனாக நாங்கள் மைசூரில் எக்ஸ்ப்ளோர் பண்ணது வெறும் மைசூர் பேலஸ் தான். அது தவிர ஃபுட்ஸ்லாம் ட்ரை பண்ணியிருந்தோம். மைசூரில் ஃபேமஸான மைசூர் பாக் ட்ரை பண்ணியிருந்தோம். குரு ஸ்வீட் மார்ட் அண்ட் வேர்ல்ட் ஆஃப் மைசூர் பாக், 2 இடத்துலையுமே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஆனால் 2மே யூனிக் டேஸ்ட்டாக இருந்தது. நெக்ஸ்ட்டு மைசூர் தோசை, மைசூர் பெண்ணே தோசை. இது வந்து மயிலாரின்னு ஒரு ஷாப்பில் ட்ரை பண்ணியிருந்தோம். அவ்வளோ சூப்பராக இருந்தது. நீங்கள் மைசூர் விசிட் பண்ணிங்கன்னா இதெல்லாம் மஸ்ட் ட்ரை பிளேஸஸாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த vlog இதோட முடிஞ்சுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.